வணக்கம் சினி பஜார் நேயர்களுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் கம்பி கட்டின கதை. என்ன இப்படி சொல்கிறேன்னு பாருல, இதாங்க படத்தோட டைட்டிலு. எல்லாம் நம்ம ஜாலியாக கிண்டல் பண்ணுவோம், நிறைய பேலாக பொய் சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, கட்டுறான் கம்பி கட்டுறான் பாரு அப்படின்னு சொல்கிறது தான் படத்தோட பேருங்க. சரி, நம்ம படத்தை பார்ப்போம். அதாவதுங்க, ஒரு கோகினூர் வைரம், சாதாரண வைரத்துக்கே நம்மால் அடிச்சுக்கிறான். கோகினூர் வைரன்றது மிக விலை மதிப்பற்ற பெரிய விலைங்க. அது நம்ம இந்தியாவில் வெள்ளைக்காரன் நம்ம ஆண்டாம் பாரு, அப்போ அவன் திருடிட்டு போயிட்டான், நம்ம வைரத்தை தூக்கிட்டு போயிட்டான். இப்போ அந்த வைரம் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி தகவல் வருது. அந்த வைரத்தை எடுக்கிறதுக்காக ஒரு அரசியல் பின்னணி கொண்ட ஒரு கும்பல் தயாராகுது. அது எடுக்கணுன்னா நம்மளாம் போனால் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு, சரி இதுக்கு சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்காங்க. அதுக்கு நம்ம நெட்டிய இவர் தான் சரியான ஆளுன்ட்டு முடிவு பண்ணி அவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் தேடி போனால், அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் இருக்குது. ஆசிரமத்துக்குள்ளே போனோம் எப்படின்னு ஒரு ஐடியா பண்ணார். இவர் சாமியார் வேஷம் போய் உள்ளே போகிறாரு. இவர் உள்ளே போயிட்டு நாளடைவில் இவர் அந்த ஆசிரமத்தை இவர் தலைவராகிறார். இவர் தான் சாமியார், மிகப்பெரிய சாமியார் ஆகிறார். அந்த பேசி பகலில் பக்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது, பாட்டுகள், பஜனைகள், சாமி பேரர் சொல்லிட்டு எப்படி இருக்குது. இரவு அங்கே இருக்க பெண் சாமியாருடன் உல்லாசமும் ஜலசாவும் பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்படி ஓடுதுங்க. இவருக்கு என்னக்கா வந்தது, இது முக்கியம் கிடையாது, அந்த வைரத்தை அடிக்கணும், அது பல கோடி மதிப்புள்ளதாச்சே அப்படின்னு யோசனை பாரு. திடீர்னு ஒரு நாள், 2 நாள் ஆசிரமம் லீவு, ஆசிரமத்தை சுத்தம் பண்ணோம், உங்களுக்கு அப்போ தான் புதிய விதமான ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பக்தரும் சரின்ட்டு 2 நாள் வரல. அந்த 2 நாளில் இந்த ஆசிரமத்தை சுற்றி நோண்டுறாரு. அங்கங்கே எங்கே வைரம் இருக்குது நோண்டி ஒரு இடத்துல அவருக்கு தெரிஞ்ச இடத்துல நோண்டும் போது அந்த வைரம் அங்கே இல்லை. பெரிய அதிர்ச்சினா அவர் உடனே அங்கே விசாரிக்கிறாரு என்னது. அப்போ அங்கே தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆசிரமத்தில் ஒரு கொத்தனார் வந்தார். அவர் சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு போனார். அதனால் அந்த கொத்தனாருக்கு தாங்க அந்த என்ன எது நடந்தது தெரியும் அப்படின்றாங்க. வெளியிலும் சொல்ல முடியல, இது இருக்க முடியல. சரி, உடனே அந்த கொத்தனார் தேடிட்டு போகிறாரு. கொத்தனார் தேடி போனால், ஆமாங்க நான் தான் அந்த இடத்துல அந்த உடஞ்சி போனதெல்லாம் கலவை பூசினேன், வேலை பார்த்தேன்னு சொல்கிறாரு. சரியா, இது மாதிரி அங்கே இருந்து ஆமாம் ஒரு டப்பா கிடச்சிதுங்க, அது டப்பா என் பையன்கிட்ட கொடுத்துறேன் விளையாடுறதுக்கு அப்படின்னாரு. இவர் கபீல்னு ஆயிடுச்சு. என்னடா பையன்கிட்ட கொடுத்துனேன், அது பல கோடி மதிப்புள்ள பொருள் அப்படின்னு சொல்லாண்டே, சரிப்பா அப்படின்னு அங்கே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் தேடினா கிடைக்கல. பையன் கோலி விளையாடுற டப்பாவில், அந்த கோலிலாம் இருக்க டப்பாவில் அது சாதாரண ஒரு கண்ணாடி தூள் மாதிரி கிடக்குதுங்க. பார்த்தீங்களா, கோலி கிடக்குது. அதில் இந்த மிக பெரிய விலை மதிப்பற்ற ஒரு கோகினூர் வைரம் அதில் கிடக்குது. ஏன்னா அந்த கொத்தனாருக்கு அதை பற்றி தெரியாது. என்னமோ கண்ணாடி ஏதோ ஒரு கோலி அப்படின்னு அதில் போட்டு வச்சு பையன் விளையாடிட்டு இருக்கான். இதை எடுத்துகிட்டு போகிறாருங்க. எடுத்துகிட்டு போனால் டக்குன்னு இவருக்கு திடீர்னு ஆசிரமத்தை பக்தர்களே, நான் நாளைக்கு ஜீவ சமாதி அடைய போகிறேன். இனி வரும் காலங்களில் என்னுடைய உதவியாளர், என்னுடைய அசிஸ்டண்ட்டு, அதாவது சிங்கம்புலி, அவர் கூட இருப்பார். இப்போ இவர் தான் இந்த ஆசிரமத்து தலைவர். இவர் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், இவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ளே இறங்குறாருங்க. இறங்கிட்டு திடீர்னு இவர் மாயமாயிறார். மாயமாயிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. இவர் மறுநாள் இவர் ஆசிரம தலைவர் சிங்கம்புலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா அங்கே நிறைய குஜாலாலாம் இருக்குல்ல, அந்த சந்தோஷம் இருக்கார். ஒரு பக்கம் இந்த வைரத்தை தேடி ஒரு போலீஸ் கும்பல் வருது. இந்த அரசியல் தலைவர் ஆசிரமத்து வராங்க. இப்படி பல கதைகள் பிணைக்கப்பட்டிருக்குது. இந்த படத்தில் நட்டி சொல்ல தேவைங்க, சதுரங்க வேட்டைக்கு பிறகு இப்படி ஒரு வில்லங்க வேடம் நட்டிற்கு அழகாக பொருந்துங்க. 10 பைசா செலவில்லாமல் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், உங்களுடைய 4வது மாத சம்பளத்தை எனக்கு கமிஷனாக கொடுத்தா போதும், இப்படி வாயில் அல்வா கொடுக்குற கதையெல்லாம் சொல்லி மக்களுக்கு நம்புகிற மாதிரியே சொல்லுவார். அவரை சொல்கிறது நம்புகிற மாதிரிங்க. அப்படி யதார்த்தம் நடிப்பு, எல்லாம் பொய் சொல்கிறதெல்லாம் ஜாலியாக சொல்கிறாரு. மக்கள் அதை முழுசாக நம்புகிறாங்க. 10 வாட்டி பொய்யை சொன்னாலும் அது உண்மையாகுது. ஏன்னா இவர் ஒரே வாட்டி சொல்கிற பொய்யை உண்மைன்னு மக்கள் நம்பி கேட்குறாங்க. அந்தளவுக்கு இவர் நடிப்பு யதார்த்தமாக நடிப்புங்க. இவரோட சிங்கம்புலி சொல்ல தேவைங்க, 2 காம்பினேஷன் சூப்பருங்க. நடிகை ரஞ்சினி அவர் நமக்கு ரஞ்சிதா மாதிரி தெரியுதுங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான காட்சிகளாக இருக்குதுங்க. பார்க்க நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், ரசிக்கலாம். வாங்க படம் பார்க்கலாம். உங்களிடம் விடைபெறுவது
சினி பஜார் மணிமாறன். உங்களுடன் நான், உங்களுக்காகவே நான். நன்றி, வணக்கம். அடுத்த திரை விமர்சனம் சந்திப்போம்.